அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவிமலா. நான் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 8 தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு. புறநானூற்றில் ஒரு பாடலை குறித்து காணலாம். புறநானூறு 400 பாடல்களை கொண்டுள்ளது. இது புறம் பற்றிய செய்திகளை குறிப்பிடும் ஒரு நூலாகும். இதனை புறப்பாட்டு எனவும் நந்தா விளக்கம் எனவும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. புறநானூற்றின் வழியாக ஒரு மன்னனின் வீரச்சிறப்பு, நாட்டு வளம், வள்ளல் தன்மை, போர் செய்திகள், மக்களின் வாழ்வியல் சார்ந்த முறைகள் முதலியவற்றை அறிய முடிகிறது. இந்நூல் வரலாற்று பெட்டகமாக விளங்குகிறது. மக்களின் வாழ்வியல் நெறிமுறைகளை எடுத்துரைக்கும் ஒரு வரலாற்று பெட்டகமாக விளங்குகிறது என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இந்நூல் ஆசிரியப்பாவால் பாடப்பட்டுள்ள ஒரு தொகுப்பாகும். இந்நூல் 4 அடிகள் முதல் 40 அடிகள் கொண்டு ஒவ்வொரு பாடலும் அமைந்துள்ளது. நூலின் பெயரிலேயே புறம் என்ற திணைப்பாடு புலப்பட அமைந்துள்ளது. இந்நூலை தொகுப்பித்தவர் குறித்த செய்திகள் அறியப்படவில்லை. இந்நூலை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் எனும் செய்தி நூல்களின் வழி அறிய முடிகிறது. இன்றைய பகுதியில் நாம் காண இருப்பது புறநானூற்றில் 189வது பாடலில் உள்ள 10 வரிகளை காணலாம். பாடலுக்குள் செல்லலாம். தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாளி உடுப்பது இரண்டே பிறவும் இல்லா ஓர் ஒக்குமே செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் என்னை தப்புன பலவே எனும் பாடலின் வழியாக கடல் சூழ்ந்த இவ்வுலகமானது வாழ்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் பொதுவானது. அரசனாக இருந்தாலும் சரி, அல்லது காட்டில் விலங்குகளை வேட்டையாடும் வேடனாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் உண்பது நாளி உடுப்பது இரண்டே, அதாவது உணவு உண்பது எல்லோருக்கும் பொதுவானது. அது மட்டுமல்லாது அணிகின்ற ஆடையும் பொதுவானது என்பதனை நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாளி உடுப்பது இரண்டே எனும் வரிகள் வழி எடுத்து எம்புகிறது. இதன் வழி உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அனைத்தும் பொதுவானது என்பதை அறிய முடிகிறது. மேலும் ஒருவருக்கு எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் அதன் பயன் பிறருக்கு கொடுத்து உதவுவதிலேதான் உள்ளது. எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அதனை தான் ஒருவனால் ஒரு குறிப்பிட்டவற்றை மட்டுமே அனுபவிக்க முடியும். அனைத்தையும் ஒருவரால் அனுபவிக்க முடியாது. அதன் பயன் முழுமையாக கிடைக்க வேண்டுமாயின் அதனை பிறருக்கு கொடுப்பதிலேதான் மகிழ்ச்சி உண்டு என்னும் அறிவுரையை இந்நூல் எடுத்து எம்புகிறது. இதனை செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் என்னை தப்புன பலவே எனும் வரிகள் குறிப்பிடுகிறது. அதாவது செல்வத்து பயனை ஈதல் எனும் வரியானது பிறருக்கு கொடுப்பதிலேதான் மகிழ்ச்சி அடங்கி உள்ளது. அதன் மூலமே நாம் இன்பத்தை தூய்க்க முடியும் என்பதனை அறிவுரையாக எடுத்துரைப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் அவ்வாறு செய்யும்போது நமக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பயன் மிகவும் சிறப்புடையதாகும் என்பதனை இந்த வரி எடுத்து எம்புகிறது. இதன் வழி புறநானூற்று வழியாக ஒவ்வொரு அறிவுரையும் மக்கள் இவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதை பாடல்கள் எடுத்து எம்புவதை காண முடிகிறது. இப்புறநானூற்றின் வழியாக மக்களின் பண்டைய கால பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு நெறிமுறைகள், வாழ்வியல் சார்ந்த நெறிமுறைகள் முதலியவற்றை கண்டோம். ஆக இத்தகைய நெறிமுறைகளை நாம் வாழ்வில் பின்பற்றும் போது நம் வாழ்வு சிறப்பாக அமைவதுடன் மட்டுமல்லாமல் அதன் பயனை அனுபவிக்க முடியும் என்பதனை அறிய முடிகிறது. புறநானூற்றின் வழியாக பல்வேறு அறம் சார்ந்த கருத்துக்களையும் அறிவுரை சார்ந்த கருத்துக்களையும் அறிய முடிகிறது. போர் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் போர் பற்றிய செய்திகள், ஒருவன் எவ்வாறு மன்னன் எவ்வாறு தன் நாட்டை ஆட்சி செய்தான் பற்றிய புறம் சார்ந்த செய்திகள் பலவற்றை புறநானூற்றின் வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது.
இன்றைய பாடலில் செல்வத்து பயனே ஈதல், உண்பது நாளை உடுப்பது இரண்டே எனும் 2 வரிகள் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது என்பதனை அறிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.